2026ஆம் ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான இறுதி தேதி நெருங்குகிறது. பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் பல வரி செலுத்துவோரிடையே நிலவுகிறது. இந்த தேர்வு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்று வரி ஆலோசகர் நிதின் கௌஷிக் சமீபத்திய சமூக ஊடகப் பதிவில் வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு முறையை தேர்ந்தெடுக்கும் நெகிழ்வுத்தன்மையும் ஒட்டுமொத்த வரித் திட்டமும் நீங்கள் சம்பளம் பெறுபவரா அல்லது தொழில் முனைவோரா என்பதை பொறுத்தது. சம்பளம் பெறுபவர்களுக்கு வரித் திட்டமிடல் பெரும்பாலும் அவர்களின் சம்பள கட்டமைப்பிலேயே அடங்கியிருக்கும். பழைய வரி விதிப்பு முறை பல விலக்குகளையும் சலுகைகளையும் வழங்குகிறது. வீட்டு வாடகைப்படி, பயணப்படி, ரூ. 50,000 நிலையான கழிவு ஆகியவை இதில் அடங்கும். எம்படிசி பிரிவின் கீழ் முதலீடுகள், எம்படிடி பிரிவின் கீழ் மருத்துவ காப்பீடு, வீட்டுக் கடன் வட்டி போன்றவையும் வரிச் சலுகை அளிக்கும். இவை வரிக்குட்பட்ட வருமானத்தை கணிசமாக குறைக்கும். ஆனால் புதிய வரி விதிப்பு முறையில் இந்தச் சலுகைகள் பெரும்பாலானவை இல்லை. புதிய முறையில் சம்பளதாரர்களுக்கு நிலையான கழிவும் தேசிய ஓய்வூதியத் திட்டத்தில் முதலாளியின் பங்களிப்பும் மட்டுமே கிடைக்கும். சம்பளம் பெறுபவர்களின் வரித் திட்டமிடல் முதலாளியைச் சார்ந்தது. தனிநபர்கள் முதலீட்டுச் சான்றுகளைச் சமர்ப்பிக்கலாம் அல்லது வாடகை அடிப்படையில் வீட்டு வாடகைப்படியை கோரலாம். ஆனால் அவர்களின் ஒட்டுமொத்த நெகிழ்வுத்தன்மை மிகவும் குறைவு. தொழில் முனைவோருக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் நிலைமை முற்றிலும் வேறுபட்டது. வணிக உரிமையாளர்கள் தங்கள் வணிகச் செலவுகள் மூலம் வரிக்குட்பட்ட வருமானத்தை குறைக்க பரந்த வாய்ப்புகளைப் பெறுகிறார்கள். அலுவலக வாடகை, ஊழியர்களின் சம்பளம், வணிகப் பயணச் செலவுகள் ஆகியவை இதில் அடங்கும். இயந்திரங்கள் அல்லது மடிக்கணினிகள் போன்ற சொத்துக்களின் தேய்மானம், வணிகத்திற்காக பயன்படுத்தப்படும் வீட்டுச் செலவுகளின் ஒரு பகுதி போன்றவையும் அடங்கும். உதாரணமாக, ஒரு ஆலோசகர் 15 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி 8 லட்சம் ரூபாய் சட்டபூர்வமான செலவுகளைச் செய்தால் அவர்களின் வரிக்குட்பட்ட வருமானம் 7 லட்சம் ரூபாயாக குறையும். இந்தச் சூழ்நிலையில் எம்எபிசி அல்லது எம்எபிடி பிரிவுகளின் கீழ் உள்ள விலக்குகளை விட வணிகச் செலவுகளுக்கான கழிவுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. சிறு வணிகங்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு 44AD மற்றும் 44ADA பிரிவுகளின் கீழ் ஊக வரி விதிப்பு முறை உள்ளது. இது வரிச் சுமையை குறைக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். பணப்புழக்கத் திட்டமிடல் மூலம் வருமானத்தை அங்கீகரிக்கும் நேரத்தை அவர்களால் தீர்மானிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சட்டபூர்வமான சம்பளம் வழங்குவதன் மூலம் வருமானத்தை பிரித்தளிக்கும் வாய்ப்பும் உள்ளது. இது வரி ஏய்ப்பு தடுப்பு விதிகளுக்கு உட்பட்டது. நிகர வரிக்குட்பட்ட வருமானத்தை குறைக்க செலவு கட்டமைப்பில் அதிக கட்டுப்பாடு அவர்களுக்கு உள்ளது. வரி விதிப்பு வரிசையில்தான் இந்த அடிப்படை வேறுபாடு உள்ளது. சம்பளம் பெறுபவர்கள் முதலில் வருமானம் ஈட்டி பின்னர் வரையறுக்கப்பட்ட கழிவுகளுடன் வரிகளை நிர்வகிக்கிறார்கள். ஆனால் வணிக உரிமையாளர்கள் முதலில் வரிகளை திட்டமிட்டு அதற்கேற்ப வருமானத்தை அங்கீகரிக்கிறார்கள். இதன் பொருள் இரண்டு குழுக்களுக்கும் வரி சேமிப்பு உத்திகள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. 2020இல் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வரி விதிப்பு முறை வரி செலுத்துவோர் பழைய மற்றும் புதிய முறைகளுக்கு இடையே தேர்வு செய்ய அனுமதிக்கிறது. ஆனால் மாற்றுவதற்கான விதிகள் வேறுபடுகின்றன. சம்பளம் பெறுபவர்களும் ஓய்வூதியம் பெறுபவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் 139(1) பிரிவின் கீழ் வருமான வரி தாக்கல் செய்யும் போது முறைகளை மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு எத்தனை முறை மாற்றலாம் என்ற வரம்பு இல்லை. ஆனால் வணிக உரிமையாளர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் ஒரு முறை புதிய வரி விதிப்பு முறையை தேர்வு செய்யலாம். அவர்கள் பழைய முறைக்கு மாறினால் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும். அதன் பிறகு அவர்களால் மீண்டும் புதிய முறைக்கு மாற முடியாது. இது தொழில் முனைவோருக்கு ஒரு முக்கியமான முடிவாக அமைகிறது. ஏனெனில் இது அவர்களை ஒரு குறிப்பிட்ட வரி விதிப்பு முறையில் நிரந்தரமாக இருக்கச் செய்யும். சம்பளம் பெறுபவர்கள் நெகிழ்வுத்தன்மையுடன் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் வரித் திட்டத்தை மேம்படுத்தலாம். வணிக உரிமையாளர்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில்
புதிய வரி விதிப்பு முறையிலிருந்து வெளியேறுவது கிட்டத்தட்ட நிரந்தரமானது. புதிய வரி விதிப்பு முறை இயல்பு நிலையாக இருந்தாலும், சரியான படிவத்தை சரியான நேரத்தில் தாக்கல் செய்வதன் மூலம் பழைய முறைக்கு மாறலாம். வருமான அமைப்பு, செலவுகள் மற்றும் நீண்ட கால திட்டங்களைப் பொறுத்து சிறந்த அணுகுமுறை அமையும். நிதின் கௌஷிக் இதை அழகாக சுருக்கமாக கூறுகிறார். சம்பளம் பெறுபவர்கள் அமைப்பிற்குள் செயல்படுகிறார்கள், ஆனால் வணிக உரிமையாளர்கள் அமைப்பைச் சுற்றியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.